பாத்தியாடி என் செல்ல பிள்ளை கிட்டான 8 ஊரும் தாண்டி போய் என் பேரை காப்பாத்திட்டு வந்துட்டேன். ஒரேடியா பெருமைப்பட்டுக்காதீங்க. அவனை ஊட்டி வளர்த்தது நான் இல்ல. ஆமா, எங்க சின்ன தலை காணோம்? நீ கோயில் திருவிழாக்கு கூட்டிட்டு போலேன்னு உன் மேல கோச்சிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கான். போய் பாரு. என்னப்பா சின்னத்தா, சின்னத்தா என்னது? நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கு, நீ பாட்டு படிச்சுட்டே இருக்கிய. சின்னத்தா, சின்னத்தா, அம்மா யாரோ யாரையோ கூப்பிடுறாங்க. ஐயோ, நான் யாரோ? சின்னத்தா, ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி கோச்சுக்கிறீங்க? உங்களுக்கு பரீட்சை இருக்கு, படிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விட்டுட்டு போனேன். இந்த வருஷம் திருவிழா இல்லைன்னா அடுத்த வருஷம் இருக்கு. இந்த பாருங்க, இந்த வருஷம் கோட் அடிச்சீங்க, அப்புறம் அடுத்த வருஷம் அதே கிளாஸ்ல தான் படிக்கணும் இல்லையா? இந்த சாக்கு போக்கல சொல்லி எங்களை ஒண்ணு ஏமாத்த வேணாம். நில்லுங்க. ஐயோ, சின்னத்தா, சின்னத்தா, இங்க பாருங்களேன், உங்களுக்காக ஆசையா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, பாருங்க. என்னத்த அப்படி பெருசா வாங்கிட்டு வந்திருக்க போறிய? 2 கப்பலும் 2 ஏரோப்ளேனுமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுதான் கேட்டு இல்லன்ட்டானே. செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துக்க உடனே கொடுத்துருமா. பாருங்க பாருங்கண்ணா, இதெல்லாம் எங்களுக்கு இல்லனாக்கும் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு ஒண்ணும் வேணாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க சின்னத்தா. பாருங்க சின்னத்தா, பாருங்களேன். என்ன இது கிட்டா? என்ன வைக்க முடிய வச்சுட்டேன். எங்க சின்னத்தா சிரிச்சுட்டாங்க. கோவெல்லாம் போயிடுச்சு. சின்னத்தா, கோயில் போய் உங்களுக்காக என்னென்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்ன வேண்டிக்கிட்ட? இந்த சில்லாவிலே எங்க சின்னாத்தா தான் அதிகமா மார்க் வாங்கி பாஸ் ஆகணும்னு. கண்ண விழுந்துச்சா? இங்க காட்டுங்க காட்டுங்க. வேற என்ன வேண்டிக்கிட்ட? ஆட்டாவுக்கு ஒத்த தள்ள வழி வரும்ல, அது அறவே நின்னு போயிடணும்னு வேண்டிட்டேன். அப்புறம் என்ன, நம்ம ஐயாவுக்கு கை காலுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு வேண்டிட்டேன். நம்ம காடெல்லாம் நல்லா விளையணும்னு வேண்டிட்டேன். சரி, உனக்காக ஒண்ணு வேண்டிக்கலையா? என்ன எப்படி கேட்குறீங்க? நான் எனக்காக எதுக்கு வேண்டிக்கணும்? எங்க ஐயா ஆத்தா நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதாதா? நான் நல்லா இருப்பேன், 5 வேளை சோறு கிடைக்கும். அன்னைக்குதான் ஆளுகள்லாம் இருந்தாங்க, கேட்க சங்கடப்பட்டிய. இன்னைக்கு நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். ஏதோ கேக்குறேன், நீங்களே கேளுங்க தாரு. கேட்டா தப்பா எடுத்துக்கணும்னு பயமா இருக்கு. அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், சும்மா தைரியமா கேளுங்க. வாசல்ல காயிற உப்பு இடத்துல 2 கொடுங்களேன். என்னங்க கருத்து பொறுத்து நல்லா மூக்கு முட்டை தின்னுங்க. நான் எதையோ கேட்கும் எதையோ கேட்கணும்னு நினைச்சா உப்பு கண்டம் வேணுமா? உப்பு கண்டம் சரியான கிண்ணி பண்டாரம் சாப்பாட்டு ராமன். எனக்கு வந்து வார்த்தை பாரு. இந்தாங்கத்தா, மானம் ஒரு மாதிரி மழை வரா போல இருக்கு. பொழுது சாயறதுக்குள்ள கருதம் மட்டும் கடத்துக்கு போய் சேர்ந்துடணும். சீக்கிரம் அருங்க எல்லாரும். அத்தா சொன்னதை கேட்டீங்கல்ல? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏண்டா அவங்க வயக்காட்டுல 3 பேர் கருது இருக்கிறாங்க, நம்ம கருதுக்கு ஆள் கூப்பிட்டீங்களா இல்லையாடா? கூப்பிட்டேன்ல, மாயாண்டி காட்டுல அறுப்பு இருக்குன்னு பூரா பையில அங்க தஞ்சிட்டாங்க. ஒரு மரக்கா நெல்லு கூட தரேன்னு சொன்னேன், அப்படியே ஒரு பையில வரமாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நான் கருதர் போச்சிருக்கணும், அன்னைக்கு வேணும்னே அவனும் கருதர் போச்சு என்ன அவமானப்படுத்துறான். ஏங்கிறது மாத்திரம் மலையிலையும் தண்ணிலையும் நனைஞ்சு மக்கி மண்ணா போகணும், அதுங்கிறது மட்டும் மச்சு போகணுமாடா? எவன்டா அவனுக்கு ஆள் கூட்டு போன மேஸ்திரி? அதாங்க கண்ணகரையும் திருவாணி மாரிமுத்து அவன் தான். தம்பி என்ன மாரிமுத்துன எப்படி ஒடியாருங்க? தம்பி ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு வண்டி கட்டிட்டு போறதுக்கு ஆத்தோ ஒண்ணு வர தோணுச்சு.
என்னாச்சு? என்ன? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லையப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னானே. நெஞ்சு வலியா? என்னப்பா? புள்ள பதறி போய் வந்திருக்கா, என்னன்னு பார்த்து வர கதை சாட்டிங்க. என்னங்க? ஒண்ணு செஞ்சிடாதப்பா, நீ நல்லா இருப்ப. அழுவதுக்கு பயந்துதான் இப்படி செத்துட்டேன். அந்த கிட்டான் களத்துல இருக்கிற வரைக்கும் எலி எறும்போட ஒரு நெல்லை எடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அவங்க நெல் அம்புட்டு எரிஞ்சு சாம்பலாகணும். அதுக்கு அந்த கிட்டான் களத்துல இருக்கக்கூடாது. நான் சொன்னதை செய், இல்ல உன்னை உசுரோடு வச்சு கொளுத்து போய். உசுருக்கு பயந்துதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். எங்க போய் அருவா எடுத்துக்கிட்டு அவனை போய் வெட்டிவிட்டா எரிஞ்சு போன நெல் அம்புட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருமா? அப்புறம் என்ன செய்ய சொல்றீங்க? வெம்பாடுபட்டு செஞ்ச வெள்ளாமலையை தீ வச்சுட்ட. நாளைக்கு வாழை தோப்புலையும் கரும்பு தோட்டத்திலையும் தீ வைப்பேன். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இருந்துதான் ஆகணும். இருந்துதானப்பா ஆகணும். உன்னை என்னை மனுஷனா வச்சு வீட்டு வாசல்ல நல்லது கிடத்துக்கு 4 பேர் வந்து நிக்கிறான்ல, அதுக்காவது பொறுமையா இருந்தானே ஆகணும். அப்புறம் உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அன்னைக்கு அரைப்படி நெல்லு கூட வழி இல்லாம தானே நானே எங்க ஆத்தா உங்க சீமைக்கு புழைக்க வந்தோம். இன்னைக்கு அம்புட்டு நிலையை என் கண்ணு முன்னாடியே எரிச்சுட்டேன். ஏன் படுவாவி அதை பார்த்துட்டு எடுத்துப்பா இருக்க சொன்னீங்களா? அவங்க சொல்றபடி கேளுப்பா. அவங்கள தடுக்காதீங்க. அவங்க கோபத்துல இருக்காங்க. நாம சொல்றதெல்லாம் எங்க காதோட போகுது. அவங்க வெட்டிட்டு ஜெயிலுக்கு போட்டோம். அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம நிம்மதியா இருப்போம்ல. இவங்க இல்லைன்னா சின்னத்தா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. நீ அவளுக்கு சோறு போட்டுருந்தா எனக்கே சோறு போடுவேன். எனக்கு செத்த நேரம் அவங்கள பார்க்கலன்னா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவளுக்கு தெரியும். போங்க போங்க போங்க.